விண்ணுக்கு ஹாய், உங்களுக்கும் ஹாய். நான் தான் உங்கள் ஆர்ஜே ரஷாத். வின் டிவியில் நேரடி வழியாக உங்களை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னும் தாமதிக்காமல் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக ஒரு புதிய கண்டென்ட்டோடு வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, மாற்றம் புதுமை காணாத இனிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கண்டென்ட்டாக பேசுகிறத விட ஒரு டிஸ்கஷன் வழியாக போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்கிற விஷயம் அதுதான். மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தான் வரணும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு நமக்குள்ள ஒரு உண்டாகக்கூடிய மாற்றம் தான் இந்த சமூகத்தை மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மாற்றம் புதுமை மாறாத இனிமை உண்மைதான்ல? உண்மைதான்ல? மாற்றம் புதுமையாக வரும்போது அதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு இனிமையாக மாறும் இல்லையா? ஸோ மாற்றம் புதுமை மாறாத இனிமை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நாங்கள் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். மாற்றம் அப்படின்னு வரும்போது எங்களுடைய தவறுகள், அதே மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டு அல்லது எங்களுடைய லைஃப்பில் வரக்கூடிய பிழைகள் அல்லது நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அதனூடாக வரக்கூடிய விஷயங்களை மாற்றிக்கொள்ளணும். அதாவது நமக்குள்ள ஒரு விஷயத்தை அல்லது தவறான ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கும் போது மாற்ற முடியாத சூழலாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளும் போது அது இனிமையானதாக மாறுகிறது. உண்மைக்குமே நம்முடைய லைஃப்பில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய பிழைகளான விஷயங்கள் இருக்குது. அல்லது சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லும்போது எதையுமே யோசிக்காமல் சொல்லிடுறோம். இப்படியான விஷயங்கள் ஒரு மாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த மாற்றம் சமூகத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஸோ இது எல்லோருமே அறிஞ்ச விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு அறியாத ஒரு விஷயந்தான் இந்த சோஷியல் மீடியாக்கள். நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அல்லது இன்னும் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்கெலாம் இருக்கலாம். எல்லாத்துலேயுமே நம்ம கமெண்ட் பண்ணும்போதும் சரி, அல்லது ஒரு கண்டென்ட் நாங்கள் சொல்லும் போதும் சரி, யோசிக்காமல் செய்தோம். யோசிக்காமல் பதிவிடக்கூடிய சில விஷயங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஸோ யோசிக்கணும். ஏன்னா ஒருவர் ஒரு பதிவிடும் போது அது கீழே கமெண்ட் பண்ணக்குள்ள அந்த கமெண்ட்டும் கூட சின்ன சின்ன தவறுகளை சொல்கிற அந்த கமெண்ட்டும் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சோஷியல் மீடியான்னு வரும்போது இன்றைக்கி நான் தான், எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், ஸோ அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்கான மேடை அமைச்சு அந்த மேடையில் பயணிக்கக்கூடிய ஒன்று தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவாக இருக்குது. ஸோ முன்னாடி ஒரு தகவலை பரிமாறும்போது ஒருத்தர்கிட்ட அல்லது ஒரு குழுக்கள்கிட்ட நாங்கள் பரிமாறும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு நிமிஷத்தில் சோஷியல் மீடியாக்களில் நாங்கள் ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட் அல்லது ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸ் எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணப்படுது. சில செய்திகள் கூட அது உண்மைக்கு புறம்பான செய்திகள் கூட இன்றைக்கி நிறைய ஷேர் பண்ணப்பட்டு அது நிறைய விமர்சனங்களுக்கு உண்டாக்கப்படுது. ஸோ மாற்றம் புதுமை மாறாத இனிமை அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய மாற்றம் நாம் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியாக்களையும் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேணும். எப்பவும் போலவே ஒருத்தர் விமர்சனம் செய்துக்கிட்டு அல்லது அவருக்கு எதிராக நாங்கள் வன்முறைகளை தீட்டிக்கிட்டு அல்லது அவருக்கு எதிரான ஒரு விதமான சலசலப்பு உண்டாக்குறதை விட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நமக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறது, பிடிக்கலன்னா அப்படியே விட்டுட்டு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸை சொல்லி அவங்களுக்கும் ஒரு மாற்றத்தை உண்பட்டிட்டு போயிடலாம். ஸோ சமூகத்தில் இருக்கலாம், சமூக வலைதளங்களாக இருக்கலாம், மாற்றம் புதுமை மாறாத இனிமை அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவரைக்கும் நாங்கள் இல்லை, ஆனால் இனி மாற்றங்களோட உங்களை சந்திக்கிறது நாங்கள் வரப்போகிறோம். எங்களுடைய புதிய கலையகத்திலேருந்து தான் இன்றைக்கி நான் இந்த ஒளிபரப்பை செஞ்சுட்ருக்கேன். ஸோ வின் டிவிக்குன்னு சொல்லி ஒரு கலையகம் இருக்கணும், அந்த கலையகத்துக்குள்ளேருந்து நான் நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி அதுக்கான எஃபெக்ட் 2 வருடங்கள் கடந்து இப்போது 3வது அகவையில் கால் வைக்க போகுது நம்முடைய வின் டிவி. ஸோ வின் டிவியில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த புதிய கலையகத்திலிருந்து உங்களுக்கு தேவையான சமூகத்தை தேவையான விஷயங்களை கொண்டு வரதுக்காக நாங்களும் காத்திருக்கிறோம். ஸோ இன்னும் நீங்கள் எங்களுடைய வின் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கட்டாயம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸை எங்களுக்கும் தாங்க. நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்காக நானும் காத்திருக்கிறேன். ஸோ மாற்றம் புதுமை மாறாத இனிமை. என்றும் உங்களுடன் ஆர்ஜே முகமது ரஷாத். சந்திக்கலாம் அடுத்தடுத்த தொகுப்புகளுடன்.